ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்றைக்கு பிளஸ்ஸிங் சீரீஸில் 59வது வாரத்தில் நாம் இருக்கிறோம், 9வது பகுதியில் இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிற வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஜட்ஜஸ் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஜட்ஜஸ் 5ஆம் அதிகாரம் 24லிருந்து 28 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிரசேவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். சிரேசாவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து, அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமரிக்கிறது என்ன என்று புலம்பினாள். ஓகே, வசனம் சொல்லுகிறது, இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு மிக முக்கியமான ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பெண். அவர்களுடைய பெயர் தான் பார்த்தீங்கன்னா யாகேல். சொல்லுங்க, ராகேல் கிடையாது. ராகேல் வேற, யாகேல் வேற. சரிங்களா? என்னது? யாகேல். ராகேல் மாதிரி யாகேல். இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்ன தெரியுமா? யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்லுங்க, யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒவ்வொரு ஸ்திரீயும் யாகேலை போல இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு பெண்ணும், ஸ்திரீகளும் யாகேலை போல இருக்க வேண்டும். அதற்கு அழகா சொல்லப்படுகிறது. யாகேலை குறித்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 24ஆம் வசனம். ஏன் ஃபுல்லாக வாசித்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணுங்கிறக்காக 24ஆம் வசனத்தை மையமாக வைத்து தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியானான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்திலே வாசமாயிருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்குள்ளும் அவளை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, தண்ணீரை கேட்டால் எதை கொடுப்பாளா? தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் தண்ணி தானே கொடுப்பாங்க. ஆனால் இந்த அம்மா அடுத்தது ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணி. தன் கையால் ஆணியையும் தனது வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து. இந்த எம்பளத்தை எங்கேயாவது பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தொழிலாளருடைய எம்பளம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு அருவா இருக்கும், கதிர் வீசு அருவா, கதிர், சுத்தி அதெல்லாம் இருக்கும். அங்கே வசனம் சொல்லுகிறதை கவனிங்கள். தன் கையால் ஆணியையும் தனது வலது கையால் தொழிலாளரின் சுத்தியும் பிடித்து சிர்சேராவை அடித்தால். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். சிசேராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து, அவனுடைய ரதம் வராமல் பின் போனது என்ன என்று யோசிச்சிருக்காங்க. அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று அந்த அம்மா புலம்புறாங்க. இப்போ சிசேரா அப்படிங்கிற ஒரு மனிதன், இதை குறித்து நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். பாருங்க, இந்த வசனம், இந்த வார்த்தையை படிங்களேன். தெபோராவால் தீர்க்க தரிசனம் கூறப்பட்டபடி ஜேஇ, அதாவது ஆங்கிலத்தில் போட்டிருக்குது யாகேல், அப்படி தான் அது ஆங்கில டிரான்ஸ்லேஷன்.
யாயேல் இராணுவத்தை தோற்கடித்த பெருமைக்குரிய பெண்ணாக, அப்படின்னா என்னது? ஒரு இராணுவத்தின் தோற்கடித்த ஒரு ஜெயமெடுக்கிற ஒரு ஸ்திரீ யாகேல் இருந்தால். மேலும் அவர் தனது கூடாரத்தில் பாராக் சிசேராவின் இறந்த உடலை காட்டினார். பாராக் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன்னா தேவனுடைய சேனை பாராக். அடுத்தது பாராக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க யாரு? தெபோரா. இப்ப இவங்களுடைய தேவனோடு இவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால, இந்த யாகேலும் இவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால இவர்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எப்பொழுதுமே செயல்படுகிற ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை முறியடிக்க செய்கிற ஒரு வேலை, அதாவது ஒரு மிகப்பெரிய யுத்தம், ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஒடியாரா சிசேரா, இவன் வெளியில் போய் இந்த அம்மா போய் யாகேல் போய் அவன் ஒடியாந்து நிற்கும் பொழுது அவன் கூடார திறந்து, நான் உன் வீட்டில் ஒளிஞ்சுக்கிட்டா அப்படின்னு கேட்குறான். யாரு? சிசேரா. உடனே யாகேல் என்ன சொல்கிறாங்க? தாராளமாக ஒளிஞ்சிக்கோ, இன்னும் உள்ளே போய் டீப்பாக வேணாலும் ஒளிஞ்சிக்கோ. இவன் சொல்கிறான், யார்கிட்டையும் சொல்லிடாத நான் இங்கே இருக்கிறேன்னு. கவலைப்படாத, நான் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பதபடப்பில் ஓடி வந்தபடினால அவன் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்லுது? உனக்கு பாலே ஊத்துறேன் அப்படின்ட்டுருச்சு. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? புரியுதா இல்லையா? சிசேராவை என்ன பண்ணாங்க இந்த அம்மா? அடிச்சு சுத்தியையும் அந்த கையில் இருக்கிற ஆணியும் அவன் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த அம்மா பெட்ஷீட் எடுத்து மூடி, யாராவது வந்து கூடாரத்தை பாத்திர போகிறாங்க, தேடி கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்னு அந்த அம்மா பெட்ஷீட் எல்லாம் போட்டு மூடிருச்சு. இவன் பெட்ஷீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். இவன் பாலை குடிச்சிக்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கும் பொழுது, படைத்தலைவன் ஒளிஞ்சிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது? இந்த அம்மா மெதுவாக போய் கிட்ட போய் ஒரு ஆணி எடுத்து அவன் மண்டை மேலே வச்சு ஒரே அடி சுத்தியில் அடித்து அந்த தலையில் இறங்கின ஆணி தரையில் இறங்கி அவன் மடிந்து போய் அங்கேயே செத்து போயிட்டான். சைலண்டாக அந்த அம்மா மேட்டரை முடிச்சிருச்சு. இப்போ பாராக்கு வேகமாக ஓடி வந்து கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க பாரு, தெபோராவின் பாடல் தான் இது. எது? 5:24 28 வரைக்கும் நீதிமொழிகள் சொல்லப்படுகிற தெபோராவனுடைய விவரிக்கிறது, பாடலாக விவரிக்கிறது என்னன்னா, இந்த அம்மாவை பற்றி, பெண்களை விட யாகேல் போற்றப்பட்டவள். எப்படி? கூடாரத்தில் உள்ள பெண்களை விட போற்றப்பட்டவள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாகேல் தேவனின் மக்களின் உதவிக்கு வந்தார். இதற்காக அவர் யாகேல் தேவனுடைய பிள்ளைகளுக்காக உதவி செய்ய வந்தபடினால கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தினுடைய தலைவன் சிசேராவை நிர்மூலமாக்க சாதாரணமாக முடிச்சுட்டாங்க. அந்த அம்மா எந்த விதமான பதட்டம் இல்லை, எந்த விதமான பயம் இல்லை. அந்த அம்மாவுக்கு தெரியும், இவன் நமக்கு எதிராக செயல்படுகிறவன் என்று தெரியும். தெபோராவுக்கும் பாராவுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் எதிராக செயல்படுகிற ஒரு கூட்டத்தின் தலைவன் என்று அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஈஸியாக, சாதாரணமாக, கேஷுவலாக இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. உள்ள வரிய வா 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 வா, பயப்படாத எங்கே இரு. இந்த அம்மாவுக்கு எந்த விதமான பதட்டமே இல்லை. கேஷுவலாக, கூலாக. ஏன் தெரியுமா? தேவன் அந்த அம்மாவுடைய யாகேல் ஸ்திரீயினுடைய இருதயத்தை நிரப்பி இருந்தபடினால் நம்ம 5 விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம். 5 பவர்ஃபுல் லெசன்ஸை குறித்து பார்க்க போகிறோம். என்னது? 5 பவர்ஃபுல் லெசன்ஸ் ஃப்ரம் த அன்யூஷுவல் ஸ்டோரி ஆஃப் யாகேல். யாகேலுடைய அசாதாரண கதையில் இருந்து 5 சக்தி வாய்ந்த பாடங்களை இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். 5 பவர்ஃபுல் லெசன்ஸ். என்னதுங்க? இருக்கீங்களா இல்லையா? யாகேல் சொல்லுங்க. யாகேல் ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலிருந்து, சொல்றதுக்கு பயப்படுறீங்க, யாகேல் ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலிருந்து 5 சக்தி வாய்ந்த பாடங்களை நான் கற்றுக்க போறேன் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன கதை சிம்பிளஸ்ட் கதை முடிச்சிட்டேன். சிசேரா, பாராக், தெபோரா, யாகேல் எல்லாம் தேவ பிள்ளைகள். சிசேரா எப்படி எகிப்தில் பார்வோன் சேனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்தது போல, சிசேரா அப்படிங்கிற ஒரு எதிரான கூட்டம். அவன் ஜனங்கள் அவனை துரத்திட்டு வராங்க, அவன் வீட்டுக்குள்ளே வரான், கூடாரத்துக்குள்ளே வரான். இந்த அம்மா
எதிரானவன் என்று தெரிந்துமே வீட்டுக்குள்ளே விட்டு அமைதியாக அவனை அப்படி படுக்க வச்சு, அந்தம்மா தண்ணி கேட்குறான் அவன், ஆனால் அந்தம்மா அவனுக்கு பாலை கொடுத்து அவனை அங்கேயே அப்படி சைலண்ட்டாக தரையாக அங்கேயே புதைச்சிட்டாங்க. இப்போ பாராக்கும் தெபோரா எல்லாம் ஒடியாந்து பார்க்கும் பொழுது, கூடுறதை பார்க்கும் பொழுது, ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க, என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கானா அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க, வாங்க. அவனை சைலண்ட்டாக நான் தரையாக ஆமாம் தலையிலே வச்சு அடித்து நொறுக்கிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், அவன் உயிரோடு இல்லை, அவன் பாதங்களில் கீழே கிடக்கிறான். வந்து பார்க்குறாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த அம்மாவுக்குள்ளே இருந்த தேவ பலன், அவங்களுக்குள்ளே இருந்த தேவ ஞானம், அவங்களுக்குள்ளே இருந்த தேவனுடைய அந்த கிருபா வரங்கள், இதுதான் ஞானம். இந்த ஞானம் அவர்களை எப்படி நிதானமாக நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து 5 விதமான காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இருக்கீங்களா? அல்லேலூயா, hallelujah. Number 1, act on the opportunities God puts in front of you. Number 1 என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு முன் வைக்கும் வாய்ப்புகளில் செயல்படுங்கள். தேவன் உங்களுக்கு முன்னாக வச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? என்னது சொல்லுங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். சொல்லுங்க, வாய்ப்புகள். தேவன் எனக்கு முன்னாக வைத்திருக்கிற வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்கணும். எப்படி? சரியா. சொல்லுங்க, சரியா பயன்படுத்திக்கணும். இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு இருக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு நிறைய பேசினார். சில காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால், சரியான நேரத்தில் ஆக்ட் ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட் புட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வச்சிருக்கிற வாய்ப்புகளை சரியாக நீங்கள் செயல்படலைங்கன்னா நிச்சயமாக அந்த வாய்ப்புகளை வரும்பொழுது பயன்படுத்திக்கலான்னா திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த அம்மா பாருங்க, எதிர்ச்சி அந்த அம்மா போகுனா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், கர்த்தர் கரெக்டாக என் பக்கத்து வீட்டில் போய் அவன் நின்றுருக்கலாம், பக்கத்து கூடாரத்தில் நின்றுருக்கலாம், இந்த பக்கம் கூடாரத்தில் நின்றுருக்கலாம், ஏதோ ஒரு கூடாரத்துக்கு ஓடி இருக்கலாம். ஆனால் கரெக்டாக யாகேலினுடைய கூடாரத்துக்கு வந்து நிற்கும் பொழுது இந்த அம்மா ஐயோ அப்படின்லாம் பயப்படாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்தி உள்ளே வரட்டா, வா 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 அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி அப்படியே சத்துருவின் கோட்டையை தகர்த்து விட்டார்கள். சத்தமாக தான் சொல்லுங்களேன். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய நேரம் நம்ம சரியாக பயன்படுத்துகிறது இல்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆக்ட் ஆன் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட் புட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. எனக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வாய்ப்புகளை நான் சரியாக நிறைய நேரம் பயன்படுத்தி கொள்ள இல்லாதபடியினால தான் நிறைய காரியங்களை நான் இழந்து போகிறேன். எந்த வாய்ப்பு வந்தாலும் சரி, நான் அடிக்கடி சொல்லுவேன், முடியாது தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. எந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை தெரியலனாலும் கற்றுக்கணும். அவ்வளோதான். இது எனக்கு தெரியலைங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டு அதை கற்றுக்கணுமே தவிர என்னால் முடியாது. மோசே பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கணும். கர்த்தர் காட் சூஸ்ட் ஹிம், ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்துட்டார், அவ்வளோதான். அவனுக்கு முன்பதாக ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் வச்சுட்டார். ஆனால் மோசே சொல்கிறான், ஆண்டவரே நான் தகுதி இல்லை, ஐ எம் நாட் எலிஜிபிள் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங். டே, மிகப்பெரிய ராஜாவாகிய எம் முன்னாடி நிற்கிறதுக்கே தகுதி உனக்கு இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ராஜாவாகிய இவன் முன்னாடி நிற்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கர்த்தர் திரும்பின்னு சொல்கிறாரு. மோசே, இல்லை மோசே, நான் உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இவன் சொல்கிறான் உடனே சாக்கு போக்கு, ஆண்டவரே நான் திக்கு வாயும். ஆண்டவருக்கு திக்கு வாயின்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அடுத்து சொல்கிறான், நான் மந்தனாவும் உள்ள தெரியும்டா, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சுதானே ஆண்டவர் சூஸ் பண்ணாரு. கர்த்தர் தெரியாமல் யாரையும் சூஸ் பண்ணுறது இல்லை. God puts an opportunity in front of you. உங்களுக்கு முன்பதாக, எனக்கு முன்பாக கர்த்தர் வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டியை வைக்கிறாரு. ஆனால் நிறைய நேரம் நம்ம அதை தள்ளி விடுறோம். இது இல்லை, என்னால் பக்கத்தில் இருக்கவங்க ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லை இல்லை அது நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா கொஞ்சம். மக்களே நல்லா கவனிங்க.
அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்தலைன்னா நிறைய விஷயங்களை இழந்துருவோம். வசனத்தை வாசிக்கலாம். நம்பர் 1, ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கொள்ளுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-20 வசனங்களை வாசிக்கலாம். எஃபீசியன்ஸ் சாப்டர் 5 verse 15 to 20. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், நல்ல கவனிங்க, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமுள்ளவர்களைப் போல எப்படி நடக்கணுமா? ஞானம் உள்ளவர்களைப் போல எப்படி நடக்கணும்? கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளை ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கோ. காலம் மிகவும் மோசமா இருக்கிறபடினால, எப்படி நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளை இருக்கிறபடினால எதை பயன்படுத்திக் கொள்ளுங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸ், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வாசிங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், நீங்க ஃபூலிஷா இராம, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய காட்ஸ் வில் என்னங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால நிறைஞ்சு சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும், நல்ல கவனிங்க அந்த வார்த்தை, எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும், நல்ல கவனிங்க, அண்டர்லைன் தட் வேர்ட், எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப வேணாலும் வரும், எல்லா நேரத்திலும் வரும். சோ எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஹல்லேலூயா. சோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கர்த்தர் நமக்கு எப்ப வேணாலும் தருவார். கர்த்தர் எப்ப வேணாலும் தருவார். ஒரு வேலைக்கு போகணும், உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கர்த்தர் தருவார். என்ன ஆமேன்னு வரல? ஒரு நல்ல வேலைக்கு போகணும், இருக்கிற வேலையிலிருந்து அடுத்த வேலை ப்ரொமோஷன், வேற ஒரு கம்பெனிக்கு போகணும், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு முன்னமாக வைப்பார். தேவனுடைய ஊழியத்தில் வேலை செய்யணுமா? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கென்று ஊழிய வாய்ப்புகளை நிச்சயமா தேவன் ஊழியக்காரர் மூலமாக உங்களிடத்துல பேசுவார். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. கிடைத்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் சிலர் தான் உண்டு. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு வாங்க, முன்னாடி வாங்க. 15. எப்படி நிறைய நேரம் நம்ம எப்படி வாய்ப்புகளை தவற விடுறோம் தெரியுமா? வசனம் தெளிவாக போட்டிருக்குது, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொண்டு பார்த்து. மாத்துங்கப்பா. 16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் the door for you, வாய்ப்புகள் உங்களுக்கான கதவுகளை தட்டும் பொழுது எப்பவுமே நோன்னு சொல்லவே கூடாது. யாகேல் தன் கூடாரத்தில் வந்து நின்ற ஒரு மனிதன் தனக்கு எதிரானவன் என்று தெரிந்துமே அந்த அம்மா, அப்பாடா சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், இன்னைக்கு இவனை வீட்டுக்குள்ளே விட்டு நான் தேடி போய் பிடிச்சி அடித்து நொறுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவனே வந்து தானாக வந்து ஆடு மாட்டுது. அந்த ஆடை வெட்டுறதுக்கு கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், ஆப்பர்ச்சுனிட்டி. இதே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ கதவை திறந்துடாதடா, மூடி அவனை வெளியே பிடிச்சி தள்ளி கதவை சாத்துங்கடா, வீட்டுக்குள்ள விடாதீங்கடா. இந்த அம்மா வீட்டுக்குள்ள விட்டு
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும், நல்ல கவனிங்க மக்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்ல நோட் பண்ணி வைங்க. நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக. எப்படி? சமயத்துக்கு தக்கதாக அப்படின்னு என்னது? எப்போ சான்ஸ் கிடைக்குமோ அப்போ எப்போ வேணாலும் சான்ஸ் கிடைக்கலாம். நமக்கு எனக்கு கிடைக்கும் என்னவா? சமயத்துக்கு தக்க. எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் வரும், எப்போ வேணாலும் சமயம் வரும். அதான் பவுல் சொல்வார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண நீ ஜாக்கிரதையா இரு தீமத்தையும் சொல்லிட்டார். வாய்க்குதோ வாய்க்குலையோ பி ரெடி. என்ன சொல்லுங்க? பி ரெடி. வாய்க்குதோ வாய்க்குலையோ. ஏன்னா திடீர்னு சொல்லிடுவாங்க. பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பைபிள் காலேஜில் இப்போ சொல்லித் தராங்களா என்னன்னு எங்களுக்கு தெரில. ஆனால் நாங்கள் படிக்கும்போது 2006 நான் படிக்கும்போது சொல்லிக் கொடுத்த காரியம் என்னென்னா, பாஸ் அவுட் வெளியில் வரும் பொழுது கடைசியாக எங்களுக்கு ஜோம் பண்ணி எங்களை வெளியில் அனுப்பும் பொழுது கடைசியாக கொடுத்த ஸ்பீச், கிராஜுவேஷன் ஸ்பீச்சில் என்ன தெரியுமா சொன்னாங்க? இதுதான் எப்பயும் உன் மனசில் வச்சுக்க வேண்டியது, ஊழியக்காரர்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்பவும் செய்திக்கு ரெடியாக இருக்கணும், எப்பவும் ஆராதனைக்கு ரெடியாக இருக்கணும், எப்பவும் ஜோம் பண்ண ரெடியாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துக்கு போவ சம்மந்தமே இல்லாமல் கர்த்தர் அங்கே உன்னைய பிரசங்கம் பண்ண வைப்பார். அந்த ஊழியக்காரன் சொல்லுவான், இன்றைக்கி நீங்கள் பிரசங்கம் பண்ணிடுங்க அப்படிமா. அந்த நேரத்தில் நான் பிரசங்கத்துக்கு ஆயத்தமாக வரல அப்படி நீ ஒருபோதும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நீ ஊழியக்காரனே அல்ல. திடீர்னு ஒரு இடத்துக்கு போய் அமர்ந்திருப்ப, சும்மா பாஸ்டர் இன்னைக்கு நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்திடுறீங்களா அப்படின்னு ஒரு வந்து சொல்லுவார். ஐயோ ஆராதனையா, பாட்டெல்லாம் நான் எடுக்கலையே, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஊழியத்தில் அனுப்பும் பொழுது, வெளியில் அனுப்பும் பொழுது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய காரியம் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் என் இருதயத்தில் தான் இருக்குது. சமயத்துக்கு தக்கதாக. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் மண்டைக்குள்ளே ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கே எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு நான்லாம் காத்துக்கிட்டு இருப்பேன். பாட்டு பாட சொன்னாலும் குதிச்சிடுவோம், நடத்த சொன்னாலும் குதிச்சிடுவோம், ஜெபம் பண்ண சொன்னாலும் குதிக்கணும், எப்பவுமே ப்ரிப்பேராக இருக்கணும். தேசத்துக்காக ஜெபம் பண்ணிடுங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஊழியர் ஐக்கியத்துக்கு போகும்பொழுது முன்னாடியில் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க, சில நேரத்தில் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நம்ம போய் உட்கார்ந்த உடனே அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பாங்க. திடீர்னு போனால் ஷெட்யூல் மாறிடும். அங்கே வர வேண்டிய ஆள் வரமாட்டார். திடீர்னு நேரம் வந்து, பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 5 தாலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிருங்கன்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், ஜஸ்ட்டு. இப்போ உடனே போய் ஜப குறிப்பு கையிலலாம் இருக்காது, இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். 5 தாலுக்காக 6 தாலுக்கா நீ ஜெபம் பண்ணு, அவ்வளோதான். 10 நிமிஷம் ஜபத்தில் நடத்தணும். இதுதான் வசனம் சொல்லுது. ஆகையால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக. வாசிங்க. யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். மக்களே, நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வேணாலும் வரும், வராமலும் இருக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்யறதுக்கு நீ பழகு. அப்புறம் போய் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். நான் இப்போ ரீசெண்ட் பீரியடில் அதிகமாக சொல்கிற ஒரு விஷயம் தான், முதல்ல உங்களுக்கு நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க, உங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்ள விரும்புங்க. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணலாம். நீங்களே டவுனாக இருக்கிறீங்க, நீங்களே கம்மியாக இருக்கும் பொழுது நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் இவனுக்காக பாரப்படுறேன், ஆஹா ஓஹோ, வேஸ்ட்டு. முதல்ல உங்களை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. வசனம் சொல்லுது விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்கு. பவுல் தெளிவாக சொல்கிறாரு. என்னது? எப்பா விசுவாச குடும்பத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வேணாலும் வரும். அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எப்பயுமே நம்ம தான். விசுவாச குடும்பம் ஒன்று தெற்க ஒன்று வடக்க போகுது. ஒரு விசுவாச குடும்பம் இன்னொரு விசுவாச குடும்பத்தை பற்றி இன்னொரு விசுவாச குடும்பத்துக்கிட்ட குறை பேசுது. சபையை பற்றி, ஊழியக்காரனை பற்றி, கூட இருக்கிற விசுவாசியை பற்றி. வசனம் தெளிவாக சொல்லுது, ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லதாக பயன்படுத்து, நன்மை செய்ய கடவாய். தீமைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நன்மையை விட்டுறோம், எல்லா தீமைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை. இப்போ முன்னாடி வந்து நிற்கிறவனை போட்டு தள்ளிடணும், அதுதான் நன்மை. இவனை விட்டு வச்சோம்னா திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை
சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை சிசேராவை காலி பண்ணணும். சிசேராவை காலி பண்ணலினா இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டத்தையும் துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பான். மக்களை நல்லா கவனிங்க. கோலியாத் என்ற ஒரு மனிதன் வந்தான். எத்தனை நாள்? 40 days. அவன் வேலை என்ன தெரியுமா? ஒன்றும் கிடையாது. எந்திரிப்பான், தூக்கம் கலைஞ்ச உடனே எப்பா ஏதாவது குடிக்க கொடுக்குறீங்களா அப்படின்னு குடிச்சிட்டு அவன் எந்திரிச்சு அவனுடைய ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா? நேராக வந்து இஸ்ரவேல் முன்னாடி நின்று இஸ்ரவேல் யார் தைரியமான ஆள், வாங்கடா பார்க்கலாம், உங்களுக்குள்ள ஒருத்தனை அனுப்புங்கடா பார்க்கலாம். அவன் பயந்து போய் ஐயோ ஐயோ எவனும் வரலையா, சரி சரி போ போ அப்படின்ட்டு அவன் போயிடுவான். சாப்பிட்டு தூங்கிடுவான். சாயந்தரம் அதே மாதிரி மாலையிலும் எந்திரிச்சு எப்போ ஒரு காஃபி போடு நல்லா குடிச்சிட்டு திரும்பி வருவான். இஸ்ரவேலிலே எனக்கு எதிராக சண்டை ஓடுறவன் எவனுமே இல்லையாடா, வாங்கடா பார்க்கலாம். அப்பயும் எல்லாம் போய் ஒழிச்சுக்குவாங்க. அவன் போயிடுவான். அப்புறம் தான் எட்டி பார்ப்பேன், போயிட்டானுங்களா இல்லையா? அப்பாடா போயிட்டான். எத்தனை நாள் சொல்லுங்க மக்களே? கர்த்தர் எத்தனை நாள் வாய்ப்புகளை கொடுத்தாரு? வாய்ப்புகளை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் கையிலே கொடுத்தார். அவன் வேற இடத்துக்கு வரல, இஸ்ரவேலின் பாளையத்துக்கே வரான். நிறைய நேரம் நம்ம வீட்டுக்குள்ளேயே பேய் வந்துடுது, நமக்கே தெரிய மாட்டேங்குது. எப்படி? இஸ்ரவேலின் பாளையம் தான் நம்ம வீடு. கோலியாத் யாரு? பேய். நேராக கோலியாத் ஆகிய பேய் நம்ம இஸ்ரவேலின் பாளையமாகிய வீட்டுக்குள்ளே வந்து உன்னை காலி பண்ண போகிறேன் பார்த்தியா அப்படின்னு பயம் காட்டிட்டு போயிடுறான். உடனே நம்மளால பயம் வந்துடுது. ஐயோ நமக்கு விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ. ஆனால் யாகேல் அப்படி பண்ணலை. ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கதவை திறக்குது, உள்ள வா, போய் நல்லா படுத்துக்கோ, போர்வை போத்தி, இனி உன் மூஞ்சியவே யாரும் பார்க்கக்கூடாது, நீ டெட் பாடி தான். டெட் பாடிக்கு மூஞ்சி யாரை பார்ப்பாங்களா? இழுத்து மூடிடுவேன். மூஞ்சியை பார்க்குறவங்கள பாருங்கள், பெட்டியை மூட போகிறோம் அப்படிமோ. கடைசியாக அந்த அம்மா ஏற்கனவே அவனை மூடிருச்சு. மூடினதுக்கப்புறம் தான் ஆணி வச்சு ஒரே அடி. எங்கே வச்சு ஆணி? அவன் மண்டைக்குள்ளே இறங்கி தரையிலேயே இறங்கிருச்சு. நினச்சி பாருங்கள், அதை தூக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, எடுக்கிறதுக்கே. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரே ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரே அடி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ 40 நாள் தங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தலை. வந்தான் ஒருத்தன், தாவீதுன்னு ஒருத்தன். he used one opportunity only. ஒரே ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் கர்த்தர் அவனுக்கு முன்னாடி வச்சிருந்தாரு. அவன் எதையுமே பண்ணலை, கேஷுவலாக வந்தான். ஓஹோ, இவனுக்கான பயந்துட்டு இருக்கிறீங்க 40 நாள்? எப்பா யாரா நமக்கு இருக்கிற ஆயுதத்தை எடுத்து, அவன் எவனை பற்றியும் கவலைப்படல, சுற்றிக்கிட்டே இருக்கிறான் இருக்குன்னு. ஏன்னா அவன் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வேற. அவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஏடா சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு ஒரே விடு, அவ்வளோதான். யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, அவனை சிந்திக்கிறதுக்கு விடலை, அவனை பேச விடலை, அவனை டோட்டலாக அடிச்சு நொறுக்கிட்டான். நல்ல கவனிங்க மக்களே, வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், தீமை செய்கிறதுக்கு விசுவாச குடும்பமே ஒன்று சேராதீங்க. நான் சொல்லலை, என்ன சொல்லுது? யாவருக்கும் விசேஷமாக, ஸ்பெஷலி பிலீவர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு எப்பயும். ஆமாம், ஃபோனை போட்டு, அக்கா உங்களுக்கு தெரியுமா நம்ம சர்ச்சுக்கு வரவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன். எங்கே இடம் கொடுக்குறோம்? ஆப்பர்ச்சுனிட்டி பிசாசு காதுக்குள்ளே வரான், காதுக்குள்ளே உள்ளே பூந்துடுறான், உடனே நமக்குள்ளேயும் தோண்டி விடுறான். நம்மளும் ஆமாம் ஆமாம் கரெக்டு, நீ சொல்கிறது கரெக்டு தான். அது வரைக்கும் தப்புன்னு இருக்கிற ஆளும் இப்போ கரெக்டு ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போ அதன் வழியாய் போகிறது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு யாகேல் மூலமாக. ஹல்லேலூயா.
பார்த்துங்கப்பா அடுத்த வசனத்தை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக் சாப்டர் 10 verse 33 வாசிக்கலாமா? பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. நமக்கு தெரியும் இந்த சம்பவம், அதோட தான் நிறுத்திட்டேன், அதனால ஷார்ட்டாக நிறுத்திட்டேன் ஒரே வசனத்தில். நமக்கு தெரியும் இது என்னது, என்ன சம்பவம்? குட் சமாரிட்டன், நல்ல சமாரியனுடைய கதை. அங்கே ஒருவனை அடித்து நொறுக்கி அங்கே ரோட்டில் கிடக்கிறான். ஒருத்தன் வரான், பார்க்குறான், போயிடுறான். இன்னொருத்தன் வரான், ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறான், பார்க்குறத பார்த்துட்டு போயிடுறான். இன்னொருத்தன் வர்றான், அவனை அடித்து நொறுக்கி கீழே போட்டிருக்காங்க, எவனுமே காப்பாற்றுற வரலையாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி அவனுடைய கழுதையின் மேல் அவனை படுக்க வச்சு நேராக நியர்பை இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன பண்ணி அட்மிட் பண்ணி அவன் கையில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து கொடுத்து. மக்களை நல்லா கவனிங்க, வாய்ப்புகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. முன்பாக வந்தவனுக்கும் அந்த வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த வாய்ப்பை பார்த்துட்டு வசனம் சொல்லு கடந்து போய் விட்டானாம். இரண்டாவது ஒரு மனிதன் வருகிறான், அவனுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அவன் அதை பார்த்து அவனும் கடந்து போய் விட்டான். மூன்றாவதாக சமாரியன் ஒருவன் வருகிறான். அவன் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனதுருகி, பாடல் வரிகள் சொல்லுகிறது, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. நம்முடைய தேவன் மனதுருகிற தேவன். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அவன் சமாரியன் தூக்கி போட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவனுக்கு காசை கொடுத்துட்டு அவனை நல்ல சீக்கிரத்தில் அவனை குணப்படுத்த ரெக்கவரி பண்ணு, திரும்பி வர்றேன், வரும்பொழுது உனக்கு மீதி ஏதாவது செலவுன்னா காசு கொடுக்குறேன், அவனை பத்திரமா நன்மை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. மக்களை நல்லா கவனிங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி பேசுகிற தேவன், ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி பேசுகிற உன்னதமான கர்த்தர் சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். எனக்கு டே டைம் ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டே ஃபுல்லாக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிதா என்னை அனுப்பின அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சொல்லுங்க, பகற்காலம் முழுவதும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதை நான் செஞ்சே ஆகணும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலமும் வருது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் வருது. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற சூழ்நிலை நிறைய இருக்குது. நான் ஒரு வால்பேப்பர் பார்த்தேன். அந்த வால்பேப்பர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு டோர் போட்டு, ஒரு டோர் திறந்துருக்குது, பக்கத்தில் சைட்லேயே டோர்ஸ் நிறைய டோர்ஸ் திறந்துருக்குது. கீழே 365 days அப்படின்னு போட்டு கீழே 365 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. எப்படி 365 நாட்கள் இருக்கிறது. ஒரு கதவு, நிறைய கதவு திறந்துருக்குது. 365 நாட்கள் இருக்கிறது. 365 நாட்களும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ எடுத்துக்கோ அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ மக்களை நல்லா கவனிங்க, பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்யணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சரியா பயன்படுத்தணும். புரிஞ்சுச்சா? என்னங்க சத்தமே வரல? புரிஞ்சுதா இல்லையா? யாகேல் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா, ரைட். நம்பர் 2, யூஸ் த டூல்ஸ் யூ ஹாவ் பீன் கிவன். என்னது? யூஸ் த டூல்ஸ் யூ ஆர் பீன் கிவன். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கருவிகளை சரியாக பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு காத்திருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டியை ஓடணும் தேடி, வருகிற ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்தணும். நம்பர் 2, உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட கருவிகளை, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கருவிகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். அல்லேலூயா. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கருவிகளை
பயன்படுத்தணும். வாசிக்கலாமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாமா? அவனவன், நல்ல கவனிங்க, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிரியுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரகாரரைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால், நல்ல கவனி, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். போதிக்கணும். ஒருவன் உதவி செஞ்சா தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்யணும். எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஓகே, வசனம் சொல்லுகிறது, உங்கள் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற கருவியை பயன்படுத்துங்க. என் கையில கர்த்தர் என்ன கருவியை கொடுத்திருக்கிறார்? வசனம் சொல்லுது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்கிரானக்காரரை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற வரத்தை பயன்படுத்தணும். அகல இருக்கீங்களா? கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற டூல், கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற வரம், கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற கனிகள், கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற மகிமை, கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற வேலை, கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற என்னென்ன செய்யணும்னு கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை நான் செய்யணும். வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபையில் ஈவுகளை பகிர்ந்து கொள்ளுகிற நல்ல ஸ்டீவர்ட்ஷிப் உக்ரானக்காரனை போல இருக்கணுமா? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கணும். சும்மா பேசிட்டு இருக்கக்கூடாது. பிரசங்கம் பண்றியா? திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, சும்மா கதை அடிச்சிட்டு இருக்க கூடாது. அடுத்தது, ஒருவன் உதவி செஞ்சால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கெடுவன். உதவி செய்கிறது எப்படி? தேவன் கொடுத்த பலத்தின்படி உதவி செய்யணுமே தவிர சும்மா ஏதோ உதவி செய்கிறோங்கிற கடமைக்கு உதவி செய்ய கூடாது. அடுத்தது என்ன சொல்றாரு? எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. மனுஷன் மகிமைப்படும்படி செய்யக்கூடாது. உங்க கையில கர்த்தர் கொடுக்கிற டூல், உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம், இப்ப ஒரு 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 லீடர்ஷிப்பை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறாருன்னா அந்த லீடர்ஷிப்பை தேவனுக்கு தகுந்த மாதிரி செய்யணுமே தவிர மனுஷன் பிரியப்படுகிற மாதிரி லீடர்ஷிப்ல வேலை செய்யக்கூடாது. ஆமாம், கொஞ்சம் கம்மியாக வருது. இன்னும் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ தான் 50 டெசிபிள் வந்துருக்குது. எப்படி? வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படி. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் டூல், கருவியை யாருக்கு பயன்படுத்தணும்? தேவனுக்கென்று பயன்படுத்தணுமே தவிர மனுஷனுக்கென்று பயன்படுத்தக்கூடாது. வசனம் சொல்லுது, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஏன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது, யாகேலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது தேவன். யாகேல் கையில கொடுத்த டூலை அந்த அம்மா சரியா பயன்படுத்துச்சு. வாசிக்கலாம், மாத்துங்கப்பா. எபிரேயர் 4:12, ஹீப்ரு சாப்டர் 4:12 வாசிக்கலாமா? 4:12. தேவனுடைய வார்த்தையான, நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்கள் கையில கொடுத்திருக்கிற டூல், கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற கருவி, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. This is the tool God gave to you. இந்த கருவியை தான், இந்த டூலை தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். முன்னாடி வாங்கப்பா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற டூலை பாருங்க நல்லா. மக்களே நல்ல கவனிங்க, ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். முதல்ல யாகேல் கையில் கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்தினாங்க. கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சரியாக பயன்படுத்தணும். ரெண்டாவது, யாகேல் கையில் கொடுக்கப்பட்ட கருவியை அந்த ஸ்திரீ சரியாய் பயன்படுத்தினான். கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிற டூலை நான் சரியாக பயன்படுத்தணும். வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது இந்த டூல் எல்லா கையில் வச்சிருக்கீங்களா? பைபிள் எடுத்து காமிங்க. இந்த டூல்
இது பேர் என்ன? பட்டயம். சொல்லுங்க. அங்க வசனம் சொல்லுகிறது என்னது? தேவனுடைய வார்த்தை. இந்த லோகோஸ் ஆகிய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானாதையும் ஆத்துமாவையும் ஆவியையும். ஆவி ஒத்து போகும் தெரியுமா? சொல்லுங்க. என்னது? என்னங்க பார்க்குறீங்க? ஒரு மனிதன் தேவனோடு இருந்தான் என்றால் அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் ஆவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். இந்த தொடர்பு எது தெரியுமா கனெக்ட் பண்ணுது? ஜெபம் அப்படிங்கிறது இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணும். கீபோர்டு வாசிக்கும் பொழுது, நான் வாசிச்சிருக்கும் பொழுது சில நேரங்களில் ஆவியானவர் நம்மோடு இடைவிடுவார். அப்படியே போயிட்டுருக்கும். இருவருமும் கருக்குள்ள பட்டயம் எந்த கருக்கானாயும் கருக்காதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் எப்படியா கணுக்கான ஊனையும் பிரித்து 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 ஆட்டை வெட்டின உடனே குடலை தொங்க விட்டுருவான். குடல் வேணுங்கிறவங்க சொல்லுங்க. ஆமாம், நேராக போய் நெஞ்சு எலும்பா கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்க? நெஞ்சு பாட்டு தான் வேணும். சிலர் கேட்பாங்க, நல்ல சப்பையா கொடுங்க. சிலர் கொஞ்சம் அந்த ஈரலை போடுறீங்களா? எதுக்கு கேட்குறீங்க? பிரிச்சு 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 பிரிச்சு. அப்ப தேவன் என் கையில கொடுத்திருக்கிற கருவி எதுக்கு தெரியுமா? பயன்படுத்திருக்கிறதுக்கு. பிரிச்சு 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 எதெல்லாம் தட்டணும், எதெல்லாம் களைய வெட்டணும், எதெல்லாம் பிரிக்கணும். கர்த்தர் கொடுத்த கருவிகளை நான் பயன்படுத்தணும். யாகேல் கர்த்தர் கொடுத்த கருவியை வசனம் சொல்லு பாருங்க. அந்த கருவி என்ன பண்ணும்? கணுக்காலையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. The tool, the God given tool இந்த பைபிள் இருக்கு பாருங்க. இது சகலமும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுதமாக இருக்கிறது. இதை ஒரு மனிதன் படித்தால் நிச்சயமா அந்த மனிதனுக்குள்ளாக எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் உள்ள இறங்கிரும். அவன் எசன்ஸ் இறங்கிரும். அவனுடைய கிரியையே வேற மாதிரி இருக்கும். ஏன் கிரியை செய்ய முடியவில்லை தெரியுமா? இந்த டூலை சரியா நான் பயன்படுத்துகிறது இல்லை. எதுக்கு அல்லேலூயா சொல்றீங்க? பயன்படுத்தாததுக்கா? ஒழுங்கா உட்கார்ந்து இந்த பைபிளை வாசிச்சு ஒழுங்கா உட்கார்ந்து இந்த இதை தியானித்து வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து எப்படி இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவா. எத்தனை பேர் இந்த கருவியை சரியா பயன்படுத்துறீங்க? யாகேல் கையில் கொடுத்திருக்கிற கருவியை அந்த அம்மா சரியா பயன்படுத்தினாங்க. பார்த்துக்கப்பா, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல. நல்ல கவனிங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. நல்ல கவனிங்க. இப்ப என் டூல் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாருங்கிற டூலை நான் பயன்படுத்தலாம் நினைச்சா நான் எனக்குள்ளேயே தகுதி இல்லைன்னு நினைச்சிடுறேன். வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. இதை முதல்ல ஒரு ஆள் ஒத்துக்கணும். கொடுக்கப்பட்டிருக்கிற கருவியாகிய நான், தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற கருவியாகிய நான் இந்த வேலையை செய்யறதுக்கு தகுதி இல்லை. மக்களே சொல்லுங்க, புரிஞ்சுச்சு என்னன்னு? இந்த வேலையை செய்யறதுக்கு தகுதி இல்லை. ஆனால் அடுத்த லைன் அழகா போட்டிருக்குது. சகோதரரே வாசிங்க. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஆயுதம் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுதம். யாகேல் அந்த ஸ்திரீ ஒரு சாதாரண ஸ்திரீ. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஸ்திரீ, ஒரு இராணுவத்தினுடைய தலைவன். அவன் நினைச்சிருந்தா டிஃபெண்ட் பண்ண முடியுமா? இல்லையா? ஒரு பெண்ணை டிஃபெண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா இந்த அம்மா தகுதி யாரால் உண்டானது தெரியுமா? தேவனுடைய தகுதி.
வசனம் சொல்லுகிறது, என்னால் உண்டான தகுதி அல்ல இது, இந்த தகுதி தேவனால் உண்டான தகுதி. அதனாலதான் யாகல நொறுக்க முடிஞ்சது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? அவசரம் தெளிவாக போட்டிருக்கிறது. நான் என்னால ஏதாகிலும் ஆகும் என்பது ஒன்றை யோசிக்கிறதுக்கு நான் என்னாலே தகுதி இல்லையா, செஞ்சு முடிச்சிருவேண்டா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா செஞ்சு முடிக்க முடியாது. இந்த கருவியை கர்த்தர் கொடுத்திருக்கிற கருவி. என் தகுதியை உயர்த்துறது யார் தெரியுமா? புரிஞ்சுச்சா? நம்பர் 1 என்னது? என்னங்க யோசிக்கிறீங்க? நம்பர் 1 என்னது? வாய்ப்புகளுக்கு செயல்படுவதற்கு எப்பொழுதும் காத்திருக்கணும். வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்பர் 2 என்னது? கர்த்தர் கொடுத்திருக்கிற கருவியை சரியா பயன்படுத்துங்க. நம்பர் 3 வாங்கப்பா. some things are more important than following rules. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கவனிங்க. ஆவியானவர் நம்மோடு பேசுவார். விதிகளை பின்பற்றுவதை விட சில விஷயங்கள் முக்கியமானவைகள். எப்படி? ஒரு சிம்பிளா சொல்றேனே, விதிகளை பின்பற்றுவதை விட சில விஷயங்கள் முக்கியமானவைகள். இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதை காட்டிலும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் செய்யணும். மக்களே வண்டி எடுத்துட்டு நம்ம ஓட்டுறோன்னு நமக்கு நல்லா தெரியும். வண்டியில் பிரேக் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பிரேக்கெல்லாம் செக் பண்ணிடுறோம், பெட்ரோல்லாம் செக் பண்ணிடுவோம், ஆக்சிலேட்டர் எல்லாம் செக் பண்ணிடுறோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு, வண்டி போகுது. விதிமுறைகளை பின்பற்றுவதை விட சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நேராக போனால் ரெட் சிக்னல் விழுகும், தெரியும் எனக்கு. விதிமுறைகள், ரெட் சிக்னலில் நிற்கணும், க்ரீன் விழுந்தோன்னு போகணும், ஆரஞ்சு ஸ்லோ டவுன் ஆகணும், ரெடி ஆகிக்கோ, எல்லா விதிமுறைகளும் எனக்கு தெரியுது. ஆனால் விதிமுறைகளுக்கு முன்பதாக நான் சில விஷயங்களை செய்ய வேண்டும். என்ன விஷயம்? ஹெல்மெட்டை போடணும். விதிமுறையை பின்பற்றுகிறேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாமல் நேராக போய் டம்முன்னு முட்டிட்டு விழுந்தா மண்டை உடைய தான் செய்யும். இப்போ ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நான் போய் விதிமுறைகளை பின்பற்றி போய் விழுந்தாலும் மண்டை உடையாமல் காப்பாற்றுவார் கர்த்தர். அல்லேலூயா. கடந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ஆடியோ வந்துச்சு. ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், ஒரு அம்மா, யாருன்னு தெரில, ஆடியோ எனக்கு வந்துச்சு. எப்பா எல்லோரும் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தயவுசெய்து தாழ்மையாக கேட்டுக்கோங்க. எல்லா முக்கியமான இடங்கள்லேயும் சிசிடிவி கேமரா பொருத்திட்டோம். ஜனவரியிலேருந்து நாங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களை ஃப்ளாஷ் அடித்து உங்கள் மேலே ஹெல்மெட் போடாததுக்கு ஃபைன் வந்துடும் அப்படின்னு ஏற்கனவே அந்த அம்மா, நாங்கள் நிறைய முயற்சி பண்ணோம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணலை. இனிமேல் நாங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் இல்லைனாலும் கேமராவை எல்லா பக்கமும் வச்சுட்டோம். கேமரா ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் மூஞ்சியை உங்கள் வண்டி நம்பரை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஃபைன் வந்து ஏறிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிடுச்சு. இனிமேல் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எத்தனை பேர் இந்த ஆடியோ கேட்டீங்க? நானும் கேட்டாலும் நமக்கு விதிமுறைகளை பின்பற்றுவதை காட்டிலும் சில முக்கியமான விஷயங்களை செய்ய மறந்துடுறோம்ல. அந்த அம்மா அப்பயும் சொன்னாங்க, சர்ச்சுக்கானர் ஏரியாவில்ப்பா முக்கியமான கேமரா வச்சுருக்குறோம், சர்ச்சுக்கானரை கிராஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிடுவீங்க, லைட் ஹவுஸை கிராஸ் பண்ணி சிட்டிக்குள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக மாட்டிடுவீங்க, அந்த இடத்துல கிராஸ் பண்ணோம்னா நீங்கள் தயவுசெய்து ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு தெளிவாக. நான் பார்த்துக்கு ஒரு நாள் வீராப்பா நான் பாட்டுக்கு ஹெல்மெட்லாம் போடாமல் போயிட்டு வந்துட்டேன் 2-3 தடவை. கடந்த நாட்களில் என் ஃப்ரெண்டு வந்திருந்தான், விவின் வந்திருந்தான். அவங்ககிட்ட ஃபோனை எடுத்து நோண்டிகிட்டு இருக்கும்போது அவன் விவின் சொன்னான், என்னென்னா, டே என் ஒய்ஃபோட வண்டிக்கு 3000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்கடா வந்துருச்சு அப்படின்னா. 3000 ரூபாயா அப்படின்னு. நான் ஆமாம், பழைய வண்டிக்கு ஒரு 4000 வந்திருக்குது. என்னது பழைய வண்டிக்கு ஒரு 4000மா? சரி என் நம்பரை போட்டு பாடு, ஏதாவது ஃபைன் வந்திருக்கா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல. உடனே அவன் என் நம்பரை போட்டு பார்த்தா, முதல் தடவை நான் சர்ச்சுக்கானரை கிராஸ் பண்ணியிருக்கிறேன், 100 ரூபா ஃபைன் போட்டிருக்கிறான். 2வது முறை நான் சர்ச்சுக்கானரை கிராஸ் பண்ணியிருக்கேன், 300 ரூபா ஃபைன் போட்டிருக்கிறான். 3வது முறை நான் சர்ச்சுக்கானரை கிராஸ் பண்ணியிருக்கேன், 1000 ரூபா ஃபைன் போட்டிருக்கிறான். இப்போ என் வண்டி மேலே 1400 ரூபா ஃபைன் இருக்குது, எனக்கே தெரியாது. விதிமுறைகளை பின்பற்றுவதை காட்டிலும் சில முக்கியமான மண்டையில மாட்டிட்டு போயிருந்தா இப்போ இந்த 1400 ரூபா வராது. இப்போ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, ஆஹா நம்ம வண்டியெல்லாம் இப்போ செக் பண்ணணும் போலயே, எவ்வளவு ஃபைன் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்னைக்காவது போய் முட்டுவீங்க,
அப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகும்போது ஒரு லிஸ்ட்டு வரும். நீங்கள் இத்தனை தடவை விதிமுறையை மீறி இருக்கல, டைம்லேருந்து டேட்லேருந்து வந்திருக்கு. எப்போ தெரியுமா முதல் விதிமுறை மீறி இருக்கேன் நான்? ஆகஸ்ட் மாதமே விதிமுறையில் மீறிட்டேன். அப்போவே 100 ரூபா போட்டாங்க. எனக்கு தெரியல, லிஸ்ட்டை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. மக்களே நல்லா கவனிங்க. மூன்றாவது காரியம், விதிமுறைகளை பின்பற்றுவதை காட்டிலும் சில முக்கியமான விஷயங்களை பயன்படுத்த வேண்டும். நம்ம சில முக்கியமானவைகள் இருக்கிறது. வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம். நல்லா கவனிங்க. விதிமுறை என்ன? இயேசு சுஸ்தமாக்குவாருங்கிற விதிமுறை இதுதான். மக்களே, விதிமுறை என்ன? அவர் சுகப்படுத்துவாரா? சுகப்படுத்த அவரால் முடியுமா? ரெடி. அப்ப எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்ற விதிமுறைகளை கரெக்டாக தான் போகுது. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, விதிமுறையெல்லாம் கரெக்டு. இப்போ உடனே குஷ்டரோகியை நோக்கி அவர் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். வசனத்தை நல்லா கவனிங்களேன். விதிமுறையை கரெக்டா பின்பற்றுகிறதுக்கு சில காரியங்கள் இருக்கிறது. ஆனால் விதிமுறைக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள். கர்த்தர் கேட்கிறாரு, ஐ am ready to heal you, are you ready? புரியுதா உங்களுக்கு என்னன்னு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக ரெடியா இருக்கியா? இப்ப ஒருவேளை அவன் ரெடியா இல்லைன்னா அவனுக்கு சுகம். பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளம், அந்த குளத்தில் ஒவ்வொரு தடவையும் தேவதூதன் இறங்குவான். எப்படி திலீப்பு, என்னை கவனிக்கிறியா? ஒவ்வொரு தடவையும் தேவதூதன் அந்த பெதஸ்தா குளத்தில் இறங்கி தண்ணியை அப்படி கலக்கி விடுவான். கலக்கி விட்ட உடனே முதல்ல எவன் குதிக்கிறான்னு அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம். இதுதான் விதிமுறை. புரியுதுங்களா? இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது எப்பயும் நடக்கிறது. ஆனால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு காட்டிலும் தாண்டி ஒரு முக்கியமான காரியம் என்ன இருக்குது? இதுக்காக காத்திருக்கணும். யார் முதல்ல உள்ள தாண்டாங்களோ அவங்களுக்கு தான் ஹீல். விதிமுறைகள்ங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு விசுவாசம்னு ஒன்று வரணும். இந்த தண்ணிக்குள்ள குதிச்சா எனக்கு சுகம் கிடைச்சிரும்னு நான் நம்பணும். சில முக்கியமான காரியங்கள் எனக்குள்ள இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து போய் பார்க்குறாரு, தேவதூதன் தண்ணியை கலக்கிறான். அந்த சைடில் பார்த்தா ஒருத்தன் உட்காந்தே இருக்கிறான். அவன் தண்ணியை கலக்கிட்டான். விதிமுறை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டான், கரெக்டாக நடந்துருச்சு. ஆனால் இவன் இன்னும் உட்காந்தே இருக்கிறானே. இவன் நேராக போய், டேய் எத்தனை வருஷமாடா உட்காந்துருக்குற? எத்தனை தடவை தண்ணி கலக்குச்சு? எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இத்தனை நாளாக பார்த்துட்ருக்குற? உனக்கு இதுக்குள்ளே இறங்கணும்னு தெரியலையா? நாகமான் என்று ஒரு மனிதன் இருந்தான். டைம் வேறு ஆயிடுச்சு. நாகமான் என்று ஒரு மனிதன் தான். அவன் எந்தெந்த தேசத்துக்கு போனோமோ எல்லா தேசத்துக்கும் போய் அவனுடைய குஷ்ட ரோகம் நீங்குவதற்கு எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஒன்றும் சுகம் கிடைக்கல. நேராக இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். தீர்க்கதரிசியை பார்க்கணும் தான். அவர் சொன்னார், நேராக அப்படியே போய், நல்லா கவனிங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன? இல்லை அதுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும்? தீர்க்கதரிசியை பார்க்கணும். இதுதான் ரூலெல்லாம் கரெக்டு தான், விதிமுறையெல்லாம் கரெக்டு தான். யாராக இருந்தாலும் அந்த கதவுக்கு முன்னாடி போய் நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ, எப்பா நான் தீர்க்கதரிசியை பார்க்கணும் அப்படின்னு யார்கிட்ட சொல்லணும்? அசிஸ்டண்ட்டை சொல்லணும். அவன் உடனே உள்ளே போய், ஐயா நம்ம ஆள் வந்திருக்கிறான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்படியா? இரு வெயிட் பண்ணு, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் விதிமுறை தான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரோ அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணணும். இப்போ இவன் உள்ளே நின்ட்டான். ஆள் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி நாகமான் வந்திருக்கிறான், தெரியும் எல்லா விதிமுறையும் தெரியும். அவன் அப்படியே நேராக போய் ரூல்ஸ் என்ன தெரியுமா? யோர்தானில் 7 தடவை முங்கி எந்திரிச்சு சொல். ரூல்ஸு தான். நல்லா விதிமுறைகளை விட சில முக்கியமானவைகள் இருக்கிறது. ஏன் தெரியுமா? கர்த்தர் இருதயத்தை தொடரணும்னு விரும்புகிறார். இப்போ வெளியே போய் கேஎஸ்சி தானே, கேஎஸ்சி போய் நாகமான்ட்ட சொல்கிறான், நம்ம ஆள் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நீங்கள் அப்படியே போய் 7 தடவை முங்கி எந்திரிச்சு வந்துடுங்க. ஏன் இந்த விதிமுறைகள் எனக்கு தெரியாதா? ஏன் எங்கள் ஊரில் நதிகளே கிடையாதா? எங்கள் ஊரில் இல்லாத நதியை உங்கள் ஊரில் இருக்குது, எங்கள் ஊரில் இல்லாத தண்ணியா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ எங்கிட்டே பேசுகிற நீ அப்படின்னு இவனு ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிங்க மக்களே,
விதிமுறைகளுக்கும் தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் நடக்கணும் இருதயத்துக்குள்ள. எங்களால் இந்த தகுதி முடியாது, இந்த தகுதி தேவனால் மட்டும்தான் முடியும். இப்போ கோபமாகி இவன் திரும்பி போடா நம்ம ஊரில் போய் பார்த்துக்கோண்டா வாடா அப்படின்னு குதிரை மேலே ஏறி கழுத மேலே ஏறி, அப்போ அவனுடைய அசிஸ்டண்ட்டு அவர் என்ன செய்ய சொன்னார்? பணம் கேட்டாரா? பெரிய விஷயம் செய்ய சொன்னாரா? வானத்துலேருந்து குதின்னு சொன்னாரா? ஒன்றும் இல்லை. தண்ணியில் போய் ஆற்றுக்குள்ளே போய் இறங்கி 7 தடவை முங்கேந்திரின்னு சொன்னார். குளிச்சுற மாதிரி குளிச்சுட்டு வர சொன்னார். அவர் தான் சொன்னார். பெரிய காரியம் ஒன்றும் செய்ய சொல்லலையே. ஓஹோ, சரி செஞ்சுருவோம். நேராக போய் எப்பா காரையிலே நின்று 1 2 3 4 5 என்னடா 5 தடவை முங்கிட்டேன், என்ன நடக்குமா? கண்டிப்பாக அவனுக்கு டவுட் வந்திருக்கும். ஓ சொன்னதை செய்யா அப்படின்றப்பான் அவன். 6வது தடவை முங்கி 6ம் ஓ சும்மா பேசாதையா, முங்கி எந்திரியா, ஏயா உன்னோட பெரிய தொலையா இருக்கு, எனக்கு கூட விசுவாசம் இருக்குது உனக்கு இல்லையா அப்படின்னு கூட சொல்லியிருப்பான். நான் 4 தடவை சப்புன்னு விட்டுருப்பேன். முதல்ல அமுங்கடா, முதல்ல ஏன்டா நீ வேற. இப்போ 7வது தடவை முங்கி எந்திரிக்கும் பொழுது வாசனம் சொல்லுகிறது முக்கியமான காரியம், இவன் இருதயத்தை கர்த்தர் தண்ணியில் போட்டு உடைச்சாரு பாருங்க. விதிமுறையில் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. 15 வருஷமாக சர்ச்சுக்கு வரேன், எனக்கு தெரியாத சத்தியத்தைய பாஸ்டர் பேசிட போகிறாரு, உங்களுக்கெல்லாம் விதிமுறை தெரியும். விதிமுறையை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. உன் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றணும். நாங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜபம் தானே, நாங்கள் 40 பேருக்கு சொல்லி தருவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். படைத்தலைவனாகிய நாகமான் விதிமுறையெல்லாம் பேசினான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பேசினேன். ரூல்ஸ் பேசினால சுகம் கிடைக்காதுப்பா. நீ ஒரு ரூல்ஸை பேசிட்டு இருந்தா போய் இப்போ ரூல்ஸ் பேசிட்டே ஆள போ, அப்படியே குஷ்டரோகத்தில் இருப்போம். விதிமுறைகளை தாண்டி சில முக்கியமான காரியங்கள் செய்யணும். அவன் இருதயத்தை கர்த்தர் உடைத்தார், அவனை கர்த்தர் சந்தித்தார். வசனத்தை வாசிக்கலாம், நான் பேசிட்டே இருப்பேன். மார்க் 3ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்கள் வாசிக்கலாம். ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். நல்ல கவனிங்க, மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தமாக்கினார். அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார். நல்ல கவனிங்க, ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன தெரியுமா? சட்டங்கள் தெரியுமா? ஓய்வு நாளில் எதையும் செய்யக்கூடாது, சுகம் கூட கொடுக்க கூடாது. இப்ப இவர் சுகம் கொடுத்துட்டாருன்னு இவர் மேல என்ன பாயுது? குற்றம், சட்டம் பாயுது, குற்றம் பாயுது. வசனத்தை மாத்துக்கப்பா 3. அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, நல்ல கவனிங்க, எப்பா அவனை எழுந்து நடுவில் இருந்துச்சு நின்றான்னு சொல்லி எது நிக்க வச்சு அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். நல்ல கவனிங்க, ஒரே வார்த்தையில் அவர் முடிச்சிட்டார். என்னது? அவர்களை பார்த்து ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம், அவர்களுடைய இருதயம் கடின நிமித்தம் அவர் விசனப்பட்டு விஷயத்தை கவனிங்க, ரூல் அண்ட் ரெகுலேஷனை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர தன் இருதயத்தை விட்டு கொடுக்கிறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார். எப்பா அவன் சூம்பின கை, அவனுக்கு இப்ப விடுதலை கொடுக்கணும்டா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு இல்ல திங்கக்கிழமை வா உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னா செத்து போயிடுவான்டா அவன். ஒருத்தர் சாக கிடக்கிறவனை காப்பாற்றணும் தவிர ரூல்ஸை பேசிட்டு ரெகுலேஷன்ஸை பேசிட்டு இருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லி தேவன் அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்தினுடைய சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் கையை நீட்டினான். அவன் கை மறுகையை போல மறு கையை போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். என்னன்னா சுகம் கொடுத்துட்டாங்கிறது பயங்கர கோபம். என்ன தெரியுமா? நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி நீங்க செயல்பட்டுட்டீங்க. மக்களே, சில விஷயங்களை நம்ம
ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும் பொழுது சில விஷயங்கள் புரியும். சில விஷயங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு புரியவே முடியாது. நிறைய நேரம் நிறைய விசுவாச பிள்ளைகள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்குறதே இல்லை, மாம்சத்திலேயே எல்லாத்தையும் செய்கிறாங்க. இங்கே பரிசேயர் சதுசேயர் எல்லாமே மாம்சத்திலேயே பார்த்தனால தான் அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் முக்கியமாக தெரிஞ்சதே தவிர சுகம், ஆரோக்கியம், விடுதலை, அன்பு, அரவணைப்பு அவனுக்கு பெருசா செய்யக்கூடாது. அன்பு எது காட்டுற நீ? ஓய்வு நாளில் நீ அன்புலாம் காட்டக்கூடாதுங்கிறான். ஏடா அன்பு காட்டுகிறது தவறாடா. விடுதலை செய்யக்கூடாது, அவன் அப்படியே கிடந்து சாகணும், அதெல்லாம் செய்யக்கூடாது. நீ எது செய்கிற? அவனுக்கு இப்போ விடுதலை கொடுக்கணும்டா. ஆவியானவர் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் சொன்னார் ஏசாயால, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியே என்னை அனுப்பியிருக்கிறாரு. என் வேலை அதுதான், என் வேலை அதுதான். ஓய்வு நாளாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கும் தெரியும், எல்லாத்தையும் நானும் பின்பற்றுகிறவன் தான். நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்ற தான் வந்திருக்கிறேனே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆனால் யாருக்கு எப்போ எதை செய்யணுமோ அதை செய்ய. நல்ல கவனிங்க மக்களே. நம்பர் 3 என்னது? சம் திங்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஃபாலோயிங் த ரூல்ஸ். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதை காட்டிலும், இப்போ இந்த அம்மா யாகேல் இவன் வீட்டுக்குள்ளே வரையும் பொழுது, ஒரு நிமிஷம் நின்று, தெபரா, ஹலோ பாராக்கு, இந்த வந்து நிற்கிறான், இப்போ இவனை வீட்டுக்குள்ளே விடட்டா வேணாமா கொஞ்சம் சொல்கிறீங்களா? அவன் அதுக்குள்ளே பாராக்கு ஃபோன் பண்ணிட்டான்னு சொல்லி தலைவரிக்க ஓடி போய் ஒளிஞ்சிருவேன். விதிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ நம்மால் சொல்லுவான், அப்போ பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா? எப்படி? பாஸ்டே சொல்லிட்டாரா, இனிமேல் பாஸ்ட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது பாஸ்டர், நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ அதாவது எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்க மாட்டாங்க, எதை பிடிக்கக்கூடாதோ அதை மட்டும் பிடிச்சிக்குவேன். அப்போ இனிமேல் பாஸ்ட்டுக்கு வந்து பாராக்குக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது, பாஸ்ட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அவங்க வந்தாங்க, அவங்க போனாங்க, நீங்கள் தான் வந்து சொல்லக்கூடாதுன்னு செய்தியிலே சொல்லிட்டீங்களே, அதனால நாங்கள் சொல்லலை. சரி, அடுத்த டாபிக் போவோம். டைம் இல்லை, நான் பேசினேன்னா ஒரு 4 மணி நேரம் பேசுவேன். உங்களால் உட்காந்துருக்க முடியும்னா சொல்லுங்கள், 4 மணி நேரம். இப்போவே சிலர்லாம் பாவம். மக்களே, ஒரு வசனம் சொல்கிறேன். எல்லாரும் பயங்கர வல்லமையாக ஜெபம் பண்ணோம். என்ன தெரியுமா? அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் ஆண்டவரே, என் தேசத்தில் அக்கினியை போடுங்க, என் தேசத்தில் மேலே அக்கினியை போ. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க இந்த மாதிரி? கையை தூக்குங்க. ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அக்கினியை தான் இறக்கியிருக்காரு. நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கு பதில் கிடச்சிருக்கு. ரைட்டா தப்பா? சொல்லு செப்பு, சொல்லுங்க. கர்த்தர் அக்கினியை இறக்கியிருக்காரா இல்லையா? இப்போ தவறா ரைட்டா? என்னடா எங்கே போனாலும் கேட்டு போடுறீங்க. ஸ்பிரிச்சுவலாக பாருங்க. ஆண்டவரே, என் தேசத்தின் மேலே அக்கினியை இறக்குங்கப்பா. எத்தனை நாள் கதறி இருக்கும். அக்கினியை இறக்குனில ஒன்றும் இல்லை, ஒரு 4 டிகிரி மட்டும் ஏற்றி இருக்கிறேன். இப்போ அக்கினி பார், இப்போ பார், அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போனாலும் கிருபை தாங்கினதே. மக்களே, இதுக்கே சூடுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ண ஒவ்வொரு ஜெபத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சூடு. அப்போ நம்மால் சொல்கிறேன், இனிமேல் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபமே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லாதீங்க. புரிஞ்சிருச்சா? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் சரியாக தான் செய்கிறாரு, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓ, இப்படியெல்லாம் யோசிக்கலாமா? யோசிக்கணும். இனிமேல் ஜபத்தில் கூட அக்கினின்னு சொல்ல மாட்டீங்க. சரி, வசனத்துக்கு வருவோம். நம்பர் 1 என்னது? அதுக்குள்ளே 4க்கு போயிட்டாவே. நம்பர் 1 என்னது?
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்கணும். நம்பர் 2, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருவியை பயன்படுத்தணும். நம்பர் 3, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை காட்டிலும் சில முக்கியமான விஷயங்கள். இப்போ நான் அதெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கே புரியுதா? ரூலாக பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறேன் நான், ஆனால் நிறைய நேரம் ரூல்ஸை பார்த்துக்கிட்டு தேவ ஆவியானுடைய கிரியைகளை நிறைய நேரம் நான் பார்க்க மறந்துடுறேன். நம்பர் 4, அவர் ஹையஸ்ட் மோட்டிவ் ஷுட் பி ஹானரிங் காட். 4வது என்ன தெரியுமா? நமது உயர்ந்த நோக்கமே தேவனை மதிக்க வேண்டும். யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவள் தேவன் மேலே ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. அதனால தான் இவனை விட்டு வச்சா என் தேவனையும் என் தேவ ஜனங்களையும் அவன் நொறுக்கி கொண்டே கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பான். அதனால் என் தேவனுக்கென்று நான் எதையாகிலும் செய்யணும், அதனால் நான் கண்டிப்பாக செஞ்சிருவேன். ஹானரிங் காட். என்னால் முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும். ஆமென். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:10 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1:1 என்ன ஸ்லைடு மாறி இருக்கா? கரெக்ட். இல்லையே, கரெக்டு தானே? வசந்த மாதிரி இருக்கா? இங்கே தான் மாறி இருக்கு. அதில் மாதிரி இருக்கா? இதில் மாதிரி இருக்கா? சரி வாசிங்க, ஏதோ ஒரு வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்கே மாறி இருக்கு வசனம்? ஸ்லைடில் மாறி இருக்கா? சரி, அப்போ அந்த வசனத்தை மாற்றிருக்க வேண்டியதானே? வாசிங்க சகோதரர், வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. 10:30 இல்லை 10:31 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். சரி, ரைட், ஓகே. ஹானரிங் காட். என்ன பண்ணாலும் யாருக்கு மகிமைப்படுத்தணுமா? இன்னைக்கு என்ன சாப்பிட போறீங்க தெரியல. சோறு தான் என்னுடைய நோக்கம். இன்றைக்கி நான் வெஜிடேரியன் வீட்டில் இல்லை, நான் திங்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தலை. யுவர் ஹானரிங் யுவர் செல்ஃப். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று இதெல்லாம் செய்யலைன்னா இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறாங்களா? பட்டினி கடந்து விட்டுறணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? தேவ மகிமை கிரி செய்தாங்க இல்லை. என்ன தரணி, தேவ மகிமை கிரி செய்தா இல்லை. நல்லா கவனிங்க. அவர் மோஸ்ட் ஹையஸ்ட் திங் என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு யாகேலுக்கு மிகப்பெரிய தேவ திட்டம் என்ன தெரியுமா? எப்படியாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒரு சாதாரண விஷயத்தை செஞ்சாங்க. ஒரு மிகப்பெரிய ராஜா, ஒரு மிகப்பெரிய படைத்தலைவனை கொண்டுட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லணும்? தாவீது சவுல் கொன்றது, தாவீது கொன்றது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, செஞ்சது தான் சொன்னாங்க. ஆனால் உடனே சவுலுக்கு அங்கே அது எப்படி நான் ராஜாவாக இருக்கும்போது, இப்போ பாராக்கு தெபோராவாக இருக்கும்போது இந்த மாதிரி டப்புன்னு கொண்டுட்டாங்க. இப்போ யாருக்கு கோவம் வந்திருக்கணும்? பாராக்கு தெபோரா கோவம் வந்திருக்கணும். ஆனால் அவங்களுக்கு கோவம் வராது. ஏன் தெரியுமா? they are honoring God. நல்ல கவனிங்க மக்களே. எதை செஞ்சாலும் ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் தேவனுடைய நாமம் விளங்கணும். கர்த்தர் கொடுத்துருக்கிற கருவி, கையில் கொடுத்துருக்கிற டூல், தேவனுடைய நாமம் விளங்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை காட்டிலும் தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யணும். குடும்பத்தை காட்டிலும், சபையை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும், உறவினர்களை காட்டிலும், யாரை காட்டிலும், அண்ணன் தம்பி யாரை காட்டிலும் தேவன் சொல்லுகிறதை செய்யணும். த மோஸ்ட் ஹைட் திங் அதுதான். நிறைய நேரம் நம்ம இதை விட்டுறோம். we failed in many things. வாசிக்கலாம். மத்தேயு 22:37-38.
இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு எப்படி இருக்கணுமா? முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதுதான் the rule, the most high rule. என்ன தெரியுமா? மோஸ்ட் ஹை ரூல் என்ன தெரியுமா? தேவனுக்கு சமூகத்தில் நீ முழுசா உன்னை ஒப்புக்கொடு, முழுசா ஒப்புக்கொடு. ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா தேவனுக்கென்று பயன்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற கருவி தேவனுக்கென்று பயன்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற தகுதி தேவனுக்கென்று பயன்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்புகளை காட்டிலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பேசக்கூடாது. ரூல்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை காட்டிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே மோஸ்ட் ஹை யார் இருக்குன்னு தெரியுமா? தேவனுடைய நாம விளங்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன் சகலத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பா. முழு இறுதியும், முழு ஆத்மா, முழு சரீரம், முழு மனது எல்லாத்தையும் கொடுத்துரு. அதுதான் த மோஸ்ட் ஹை திங். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லப்படுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லா சூழ்நிலையிலையும் ஸ்தோத்திரம் செய்யணும். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யாகேல், நான் சிசேரை அடிச்சு நொறுக்கிட்டேன் தெரியுமா, நான் தான் பெரிய ஆளு அப்படின்லாம் அந்த அம்மா எங்கேயுமே சொல்லலை. யாகேலுடைய ஆசீர்வாதம் வந்ததுக்கு காரணம் தெரியுமா? அந்த அம்மா தேவனை மட்டுமே ஹானர் பண்ணாங்க. வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணுமா, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. நம்பர் 4, கர்த்தருடைய நாமத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தணும். நம்பர் 5, கடைசி, அவருடைய நமது ஆன்மீக போர்களை நாம் எப்படி போராட வேண்டும் என்பதற்காக உருவாக்கமே யாகேலின் கதை. என்னது? நம்முடைய how we should fight our spiritual battle. நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தை, ஆவிக்குரிய போரில் எப்படி போராட வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு ஸ்டோரி தான் யாகேலுடைய கதை. எதுங்க? ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய போர். சரி, ஆவி மண்டலம்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? என்ன என்னை பார்க்குறீங்க? இருக்கா இல்லையா? இருக்கா? நம்ம பார்க்குறது மாம்சத்தின் மண்டலம், உலக மண்டலம். நம்ம நினச்சிட்ருக்குறோம், நான் நீங்களும் நேருக்கு நேராக சண்டை போட்டுட்ருக்குறோம், பேசிகிட்ருக்குறோம், உங்களுக்கு எனக்கு சண்டை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நமக்கு பின்னாடி இந்த சண்டையை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய கிரியைகள், போராட்டம், ஆவி மண்டலம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை விதைக்கணும். அதை புரிந்து கொள்கிற தன்மை இல்லாமல் உங்களுடைய மென்டாலிட்டியை, மண்டையை மாற்றணும். அந்த மண்டையை கழுவணும். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் என் மண்டையை கழுவணும். 2 பேர்த்துக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ணணும். 2 பேர்த்தையும் இணைக்க விடாமல் பிரித்த வைத்திருக்கிற அந்த ஆவி மண்டலம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் பேசுவேன். ஆவியானவர் பேசும் பொழுது கண்டிப்பாக பேசுவேன். அந்த ஆவி மண்டலம் நல்லா கவனிங்க. அந்த ஆவியின் போராட்டத்தை எப்படி போராடி ஜெயம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த யாகேலுடைய கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஃபிஃப்த் பாயிண்ட் வாசிக்கலாம். கடைசி வசனம் முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 முடிச்சிடலாம். லாஸ்ட் வசனம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15. ஆவிக்குரிய போராட்டம், ஆன்மீக போராட்டத்தில் எப்படி போராட வேண்டும்,
என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. வாசிக்கலாமா? உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெட்டிச் சிறந்தார். ஹல்லேலூயா. லாஸ்ட் வசனம் நான் முடிக்க விரும்புகிறேன். முன்னாடி வாங்க 14 13 வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய போராட்டம்னு ஒன்று இருக்குதுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். இப்போ இந்த யாகேலுக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் போராட்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மா தேவனால் நிரப்பப்பட்டு இருந்தபடினால அந்த ஆவிக்குரிய துரைத்தனங்களையும், கடைசி வசனம் 15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று இந்த வசனத்தின்படியாக இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த யாகேலுக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக இருந்தபடினால அந்த அம்மா ஈஸியா ஆவிக்குரிய போராட்டத்தை மேற்கொண்டுருச்சு. முன்னாடி வாங்க 13 வசனம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து. இப்ப வெட்ட வேண்டிய விருத்த சேதனமாகிய மாம்சத்தின் விருத்த சேதனம் இன்னும் வெட்டப்படாமல் இருக்கிறபடினால் பவுல் அதான் சொல்லுவார், உங்கள் இருதயத்தின் நுனித்தோளாகி விருத்த சேதனத்தை வெட்டணும் அப்படிம்பார். நிறைய நேரம் ஏன் நம்ம வாழ்க்கையில் யாகேல போல ஜெயமெடுக்க முடியல அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் வெட்ட வேண்டிய இன்னும் நிறைய வெட்டப்படாமல் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. கறிக்கடைக்கு போய் அந்த தோலெல்லாம் கொஞ்சம் உரிச்சு எடுத்துறீங்களா? எப்படி? ஆமாம், தோல் வேண்டாம். அந்த ஃபேட்டு கொழுப்பெல்லாம் கொஞ்சம் அப்படி எடுத்துருங்களேன். ஏன் சாப்பிடுங்க, நல்லா கொழுப்பா. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் எம்டிகிட்ட உட்காந்துருக்கணும், ஐயா நெஞ்சு வலிக்குது, இந்த கொழுப்பை சாப்பிட்டேன், என் கொழுப்பு ஏறிடுச்சு, இப்போ அந்த கொழுப்புனால என் கொழுப்பை இறக்கணும். முதல்ல சொல்லிடுறோம், கொழுப்பெல்லாம் நகுத்தீரு, அப்போ தான் எனக்கு கொழுப்பு ஏறாமல் இருக்கும். சாப்பிட்ற விஷயத்தெல்லாம் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் இருதயத்துக்குள்ள இருக்கிற கொழுப்பு மட்டும் குறையவே மாட்டேங்குது. இந்த மண்டைக்குள்ள இருக்கிற மண்டை என்ன சொல்லுவாங்க, எது என்னமோ ஒன்று கருமம், அந்த கருமணத்தை விட்டு கொடுக்கறது இல்லை. மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினால். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய போராட்டம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் முதல்ல தேவ சமூகத்தில் முழுமையாக சரண்டர் ஆகணும். இந்த போராட்டம் யாகேலுக்கும் பாராக் தெபோராக்கும் சிசேராவுக்கும் நடக்கிற போராட்டம் ஏதோ சாதாரண யுத்தம் அல்ல. இது மனித யுத்தம் அல்ல. இவங்க கண்ணோட்டமெல்லாம் மனித யுத்தமாக இதை பார்க்கல, ஆவிக்குரிய போராட்டமாக பார்த்தனால தான் அந்த அம்மா யோசிக்காமல் டக்குன்னு போய் முடிச்சிடணும். இவனை வெளியில் விட்டோம்னா இன்னும் போராட்டம் அதிகமாகும். சில நேரங்களில் இவைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியாதபடியினால தான் என்னால் ஜெயம் எடுக்க முடியல. ஆனால் அவர் எப்படியாவது என்ன அவரோடு உயிர்ப்பிக்க வேணும்னு விரும்புகிறார். வசனம் சொல்லுது பாருங்க, உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. எத்தனை தடவை மன்னிக்கிறார் ஆண்டவர். ஆனாலும் என் இருதயம் எல்லாம் மன்னிக்க முடியாது. இன்னைக்கு உயிரோடு உட்கார்ந்துருக்கிறது
பெருசு. முந்தனத்து குரூப்பில் மெசேஜ் வருது, ஐசக் சவுந்தரபாண்டியன், பாஸ்டர் ஐசக் சவுந்தரபாண்டியன் பரமத்தி உடல்நிலை குறைவால் கரூர் GH மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். டக்குன்னு ஃபோன் பண்ணி, என்னாச்சு? நல்லா தானே இருந்தா மனுஷன், என்னையா ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஹார்ட்டில் ஒரு பிளாக்கு, திடீர்னு நெஞ்சு அடைச்சிருச்சு. என்னையா வயசு கம்மி தானையா, அதுக்குள்ளே நெஞ்சு அடைச்சிருச்சு, எமர்ஜென்சி, கரூரில் பார்க்க முடியாது, உடனே திருச்சி கொண்டு போங்க. உடனே திருச்சி கொண்டு போயிட்டாங்க. உடனே ஆன்ஜியோ பண்ணி எல்லாம் பண்ணி இப்பொழுது சுகத்தோடு இருக்கிறார். ஜெபித்து கொள்ளுங்கள். அதை பார்க்கும்போது எனக்கு அப்பாடா, கர்த்தர் ஏன் நெஞ்ச சொல்லுங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு ஆவி மண்டலத்தில் போராட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நேற்று தினத்தில் சகோதரி கவிதா கேட்டாங்க, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஏன் உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? கிடம்பு நான் சொன்னேன், அந்த கிடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, மனசு தான் சரியில்லை, ஆவிக்குரிய போராட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. எனக்கு ஆவிக்குரிய போராட்டம் என்னன்னு தெரியுது, என் ஜனங்களை மீட்டெடுக்கணுன்ற முயற்சியில் இருக்கிறேன். உங்களுக்கு ஆவிக்குரிய போராட்டம் என்னன்னு தெரியல, பாஸ்தரையும் கைகளவுன்னு நினைக்கிறீங்க, பிலாத்தை போல. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. எத்தனை தடவை மன்னிக்கிறதுக்கு ஹீ இஸ் ரெடி. ஆனால் இந்த சாக்ரிஃபைஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சாக்ரிஃபைஸ், பலி. தேவன் நீங்கள் சாக்ரிஃபைஸ் ஆயிட்டீங்க, முழுமையாக தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, அவர் உங்ககிட்ட பேசுவார். இப்போ நீங்கள் இன்னும் சாக்ரிஃபைஸ் ஆகலை அப்படின்னா, தம்பி கவனிங்க, உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். சாக்ரிஃபைஸ் ஆகலைன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிற சத்தத்தை உங்களால் கேட்க முடியாது. வசனம் சொல்லுது, உங்களுக்கு எதிரடையாக இருந்த எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு குலைத்து, அவர் அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, எதெல்லாம் ரிமூவ் பண்ணுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி, சிலுவையின் மேல் அந்த அம்மா பண்ண வேலை தான். வாடா ராசான்னு பண்ணி வச்சு ஒரே அடி, சிலுவையின் மேல் எப்படி ஆணி அடித்தாரோ அதே போல அந்த அம்மா. சொல்லுங்க மாத்துப்பா, எதுக்கு தெரியுமா அடிச்சாங்க அந்த அம்மா? இவன் மூலமாக வருகிற துரைத்தனங்கள், இவன் மூலமாக வருகிற அதிகாரங்களை உரைத்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, எப்படி அவைகளின் மேல் இந்த அம்மாவே சிலுவையில் தேவனுக்கென்று வெட்டி சிறந்த யாகேலாக இருந்தார். இப்படி எத்தனை பேர் இருப்பீங்க? எத்தனை பேர் இருப்பீங்க? அடிக்கணும், நொறுக்கணும். எதை? ஆவிக்குரிய போராட்டங்களை ஜெயம் எடுக்கணும். நீங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் எடுக்கலைன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி காண முடியாது. இது கர்த்தர் நம்மோடு பேசின 5 விஷயம். மாற்றுப்பா, ஸ்லைடை மாற்றுங்க. ரைட், நம்பர் 1, ஆக்ட் ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட் புட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. மாற்று. நம்பர் 2, யூஸ் த டூல் யூ ஹேர் பீன் கிவன். உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கருவியை சரியாக பயன்படுத்துங்க. நம்பர் 3, சம் திங்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஃபாலோயிங் த ரூல்ஸ். சில காரியங்கள் விதிமுறைகளை விதிமுறைகளை பின்பற்றுவதை காட்டிலும் சில முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. நம்பர் 4, அவர் ஹையஸ்ட் மோட்டிவ் என்ன தெரியுமா? நோக்கம் என்ன தெரியுமா? ஷுட் பி ஹானரிங் காட். நம்முடைய உயர்ந்த நோக்கமே
மனிதர்களை அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதே. நம்பர் 5, Joel's story is a metaphor for how we should fight our spiritual battle. அதாவது நம்முடைய ஆன்மீக போர்களை நாம் எப்படி போராட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட யாகேலின் கதையாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு காலையில் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோமா? யாகேலை போல, யாகேலை போல, யாகேலை போல எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. சொல்லுங்க, யாகேலை போல, யாகேலை போல அத்தாரிட்டியை கையில் எடுத்துக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் எடுத்துக்கணும். கதவுகள் திறக்கப்படுவதாக. ஓ ஆமென். அந்த எங்கள் கையிலே கொடுக்கப்பட்ட கருவிகளை நாங்கள் சரியாய் பயன்படுத்தினோம் ஆண்டவரே. விதிமுறைகளை தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது, அவைகளை நாங்கள் ஆராய்ச்சி செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் ஆராய தேவன் கிருபை செய்வீராக. ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை உயர்த்தணும், தேவனை உயர்த்தணும். என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும், கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. யாகேலை போல எதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ வேணாலும் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கணும். கர்த்தர் கையில கொடுத்த ஆயுதம், அந்த ஆயுதத்தை எப்பவுமே இருவரும் கருக்குள்ள பட்டயம் எப்பவுமே பயன்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கணும். எனி டைம். இஸ்ரவேல்ல 40 நாள் கோலியாத் வந்து பேசுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருமே 40 நாள் ஆயத்தமா இல்லை. ஆனால் எப்பொழுதும் ஆயத்தமா இருந்த தாவீது வந்தான், நின்னா, அடிச்சான், வென்றான், ஜெயம் எடுத்தான். எப்பொழுதுமே he is ready. அவன் எப்பவும் ரெடியா இருக்கிறான். கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்திருக்கிற ரெடியா இருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை தாண்டி ஆவிக்குரிய காரியத்தில் தேவனிடத்தில் கேளுங்க. தேவன் எதை சொல்றாரோ அதை செய்யுங்க. தேவன் கற்றுக் கொடுக்கறத செய்யுங்க. நம்முடைய தலையான கடமை என்ன தெரியுமா? அவர் மோஸ்ட் ஹை திங், தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அடுத்தது ரொம்ப மிக முக்கியமான காரியம், நம்முடைய ஆவிக்குரிய மண்டல போராட்டம், ஆவி மண்டல போராட்டத்தை ஜெயம் எடுக்கிறதுக்கு எப்படிங்கிறத கற்றுக்கொள்ளணும். ஆவி மண்டலத்தினுடைய போராட்டத்தை எப்படி போராட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. சொல்லுங்க பார்க்கலாம். நெருங்கி வரும்
பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு சொல்லுங்க, உதறி. பிரியமானவனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா சுகமா. ஹலோ தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தருமையான இந்த காலவெல்லப்பா எங்களோட இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. யாகேலுடைய ஆசீர்வாதம், யாகேலை போல தேவனால் 5 விஷயம் நாங்கள் செஞ்சோம்னா இது எல்லாவற்றிற்கும் மேலான ஆசீர்வாதம் எங்களை ஆளுகை செய்யும். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற ஆவிக்குரிய போராட்டங்கள், மாம்சத்தின் போராட்டங்கள், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எல்லா போராட்டத்தையும் பவுல் சொல்லுகிறது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவகிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவகிரீடத்தை பிடித்துக்கொள்ள நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.